இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவா 10வது அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கெபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நின்னுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை இங்கு பார்க்க முடிகிறது. இயற்கையை கட்டுப்படுத்துகிற வல்லமையை ஆண்டவருடைய வல்லமை என்பதை இங்கு பார்க்கிறோம். இங்கே எமோரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கிறது. இங்கே இஸ்ரவேலின் கை ஓங்கி இருக்கிறது. இது அறிந்த யோசுவா, ஏனால் யோசுவா ஒரு யுத்த வீரன், நிறைய யுத்தங்களை பார்த்தவன். இவன் பார்க்கிறான், இஸ்ரவேலின் கை ஓங்கி இருப்பதனால் இந்த எமோரியரை இன்றைய முறியடிக்க வேண்டும் என்று யோசுவா நினைக்கிறான். ஏனால் அப்பொழுது யுத்தம் நடக்கும்போது சூரியன் அஸ்தமிக்கிற வரை யுத்தம் நடக்கும். பின்பு அடுத்த நாள் யுத்தம் மறுபடியும் தொடங்கும். இங்கே இஸ்ரவேலின் கை ஓங்கி இருப்பதால் இன்றைய அந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று யோசுவா தீர்மானிக்கிறார். ஒருவேளை எமோரியர் அடுத்த நாள் வரும்போது ஒரு புதிய பலத்துடன் வரலாம், அல்லது அவர் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் கையாட்கொள்ளலாம் என்று யோசுவா நினைத்திருப்பான். அதனால் அவன் இன்றைய இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அதற்காக அவனுக்கு வேண்டியது அந்த சூரியன் அஸ்தமிக்காமல் ஒரே இடத்தில் நிற்க வேண்டும் என்று யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான், இல்லையா? இதில் பார்க்கும்போது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இந்த சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைக்கிறான். யோசுவாக்கு தெரிந்தது சூரியன் நிற்க வேண்டும் என்று. அது நடந்தது. ஆனால் நாம் அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது, அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதென்றால், இங்கே சூரியன் நிற்கலை. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, பூமி சுழல்வது நின்று இருக்கிறது, இல்லையா? இந்த பூமி சுற்றுவது நின்று இருக்கிறது. பூமியின் சுற்று நிற்கும்போது இந்த சூரியனும் சந்திரனும் அங்கே நிற்கிறது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் நீங்கள் பாருங்கள், இந்த பூமி சுற்றுவது நின்றால் ஒரு செகண்ட் இந்த பூமி சுற்றுவது நின்றால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு செகண்ட் பூமி சுற்றுவது நின்றால் இந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிராவிடேஷனல் புல், அது இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் என்றால், ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் மனிதர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். மனிதர்கள் மட்டும் இல்லை, டேபிள், சேரு, பில்டிங்கு, காரு, மரங்கள் எல்லாமே ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் ஒரு ஹை ஸ்பீடில் தூக்கி எறியப்படும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர்சோனிக் வின்சன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் நடக்கும். அதாவது ஒலியை பார்க்கிலும், அதாவது சவுண்டை பார்க்கிலும் வேகமான காற்று வீசக்கூடும். அது என்ன பண்ணும், அது வழியில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு தன்மை கொண்ட காற்றாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய சுனாமிகள் உருவாகும், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். இது எப்போ நடக்கும் என்றால், ஒரே ஒரு செகண்ட் இந்த பூமி சுற்றுவது நின்றால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் சம்பவிக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பகல் முழுவதும், அதாவது ஒரு 12 மணி நேரம் இந்த உலகம் சுற்றாமல் நின்று இருக்கிறது. இதை தியானிக்க தியானிக்க நம் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்பது நாம் கிரகிக்க முடிகிறது, இல்லையா? இஸ்ரவேல் யுத்தத்தில் அவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இயற்கையே ஒரு 12 மணி நேரம், அதாவது பூமி சுழல்வதையே நிறுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த 12ஆம் வருஷத்தில்
யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி. இங்கே யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வேளையிலே யோசுவா என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி பேசுகிறார். அதாவது ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நமக்கும் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு சோதனை, ஒரு தேவை இருக்கும்போது யாரை தேடி போகிறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நம்ம யோசிக்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த மனிதரை பார்த்தா அந்த தீர்வு கிடைக்குமா? அந்த மனிதர்கிட்ட இதை குறித்து பேசலாமா? இந்த மனிதர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இந்த மனிதர் இந்த காரியத்தை செய்ய அவரால் முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போமே தவிர, முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தரிடம் தான் அந்த பிரச்சனை குறித்து பேச வேண்டும். கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் யாரை போய் பார்க்கணும், யாருக்கிட்ட இந்த பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது, யாரோட இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்னு. ஏன் முதலாவது நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர்கிட்ட தான் நம்மளுடைய குறைகளையும் நம்ம பிரச்சனைகளையும் காரியங்களையும் நம்ம சொல்லணும். நம் கர்த்தரிடம் சொல்லுவதை விட மனிதரிடம் அதிகமாக சொல்லுவோம். ஒரு காரியம், ஒரு பிரச்சனையை கர்த்தரிடம் பேசுவதை காட்டிலும் மனிதரிடம் தான் அதிகமாக அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் யோசுவா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் செய்தது என்ன? அவர் நேராக கர்த்தரை நோக்கி பேசினார். பேசினவனே கர்த்தர் கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும்னு. அவர் சொல்லுகிறார், சூரியனும் சந்திரனும் நீக்கணும் இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கக்கூடாது. சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று அவன் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அதே இடத்துல நில்லுங்கன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யோசுவையை பார்த்து, நீ பேசு இல்லையா? நீ சூரியனிடம் பேசு, நீ சந்திரனிடம் பேசு, அது நடக்கும்னு சொல்கிறார். அதே போல் யோசுவா சொல்கிறாரு, ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் அது நடுவானத்திலே நின்றது. இது எவ்வளோ ஒரு வல்லமையான காரியம்ல. கர்த்தர் அவர் சூரியனையும் சந்திரனும் சொல்லி அவர் நிற்க வைக்கல இல்லையா? எப்படி மோசேக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் கோலை உயர்த்தென்று. அதே போல் அங்கே யோசுவாக்கும் சொல்கிறாரு, நீ பேசு, நீ சூரியனிடம் பேசு, நீ சந்திரனிடம் பேசு, உன் வார்த்தைக்கு அவைகள் செவி கொடுக்கும் சொல்கிறார். யோசுவா செய்தது என்ன? அந்த யுத்த நேரத்திலும் அந்த யுத்த காலத்திலும் அவன் நேராக சென்று கர்த்தரிடம் பேசினான். நாமும் இந்த காலை வேளையிலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும், நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், முதலாக நாம் தேட வேண்டியது கர்த்தர். அவரிடம் போய் முதலாக நம்மளுடைய காரியங்களை சொல்லணும். அவர் நமக்கு கைட் பண்ணுவார். நம் சிந்தனை முழுவதும் யாரிடம் போய் சொல்லலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், இவர்கிட்ட கேட்டால் ஹெல்ப் கிடைக்குமா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இல்லாமல் முதலாவது கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அவரிடத்தில் நம்ம காரியங்களை சொல்லும்போது கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். சரிங்களா? அதனால் இந்த காரியத்திலேருந்து இதை நாம் பார்க்க முடிகிறது. 2 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, ஆண்டவருடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, பூமி சுழல்வதே நிறுத்துகிற ஒரு வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. 2வது, நம்ம எந்த காரியத்தை குறித்து முதலாவது நம்ம பேச வேண்டியது நம் கர்த்தரை நோக்கி. அவர் நம்மளை கைட் பண்ணி, ஏன்னா அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவரை நமக்கு ஆலோசனை தந்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அவர் நமக்கு கைட் பண்ணுவார். நம்ம கர்த்தரிடம் பேசாமல் முதலாவது மனிதரை நோக்கி போகும்போது தான் எல்லா பிரச்சனையும் உண்டாகிறது. அதனால் நம்ம கர்த்தரை நோக்கி போவோம். எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் சமூகத்தை நாடுவோம். அவர் நம்மை வழி நடத்தி நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கரின்
அவன் செய்வது